ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நொங்கு வெட்ட வந்திருக்கோம். ஏன்னா சீசன் எண்டு முடிய போகுது. அதனால் கடைசி வர நொங்கு வெட்டி குடிக்கலாம்னு தோணுச்சுன்னு வந்துட்டோம். ரொம்ப நாளாக கேட்டுக்கிற தக்காளி வந்துட்டேன் கூட்டிக்கு வந்துட்டு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆகுது. கரெக்டாக இந்த நேரத்தில் பிடிச்சாதான் ஆளை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளனே வந்திருக்கோம். இதான் நொங்கு வெட்டி குடிக்க போகிறோம். என்னடா வாடா ஏதாச்சும் சொல்லு. என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாலே ஆடியன்ஸ் என்ன சொல்லணும் சொல்லு. ஏன் வரல அதை ரீசன் மட்டும் சொல்லு. வேலைக்கு போயிட்டேன். அதான் ரொம்ப பிஸி ஆள். அவனை பிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதான் இன்னைக்கு லீவு வீட்டில் இருந்தாப்புல கட்டிக்கான் தான். சரி என்ன ஆள் கொஞ்ச நாள் ஆனால் சரியாயிருக்கேன். இப்போ தானே வந்திருக்கேன். நான் கொஞ்சம் நாள் ஆனால் பழக்கத்தை கொண்டாந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நொங்கு கிடக்கு. தான் வெட்ட போகிறோம். இந்த சீசன் முடிய போகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொங்கு கிடைக்கிறது அரிதான ஒரு மாதிரி தான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே வெட்டலாம். என்ன கை போல விளங்க முடியாம அப்படியே அருவா நல்லா பிடிச்சிக்க. அருவா அப்படி பிடிச்ச கையில. ஏன் அருவா எதுக்கு? சும்மா சும்மா ஆச்சுக்கிட்டு கம்பு செவிக்கிறேன். ஓங்கி இப்படி வெட்ட போனே கையில வெட்டி தக்காளி இது உங்களுக்காக மாதத்தில் ஏறிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. கிட்டத்தில் போயிட்டேன். ஏன்னா கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சூரியன் பார்த்திங்கன்னா வரலடா, லேட் ஆகிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சுன்னா பார்த்தா லைட்டாக வருது. எனக்கு அநேகமாக வெயில் மழை வரும்னு நினைக்கிறேன். என்னடா மழை வருமா என்ன? வராதா? ஆமாம். காலையில் வெளில நான் குடிச்சேன்னா உடம்பு குளிர்ச்சி ஆயிரும். நல்லா இருக்கும். குளுன்னு இருக்கான். குடிச்சுக்கிட்டு ஒரு குளியாத போட்டோம்னா அப்படித்தான் இருக்கான். நான் காலையில் வெள்ளனே குளிச்சுட்டேன் தெரியுமா. இந்த ஊருக்கு அம்மா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்மா இருக்குது. அந்த கம்மா எல்லாம் மீன் பிடிச்சிட்டாங்க நெருக்கி. இது குத்தாய கம்மா. இது நம்ம போய்ட்டு பிடிக்க முடியாது. வெட்ட ஆரம்பிச்சாமா மக்களே பாருங்க. இந்த கேமரா ஜூம் பண்ண முடியாது, ஆக்ஷன் கேமரா. அதனால பாருங்க. வா சூப்பராக கொண்டு வந்துருச்சுடா. இல்லை நல்லா வந்துடுவேன். தண்ணி தான்டா. 5 வாரம் அணிலாம் கிடச்சிருக்காரு. இங்கே பாருங்க அண்ணி பார்த்தீங்கன்னா பூந்து விளையாடிருக்கேன் பாருங்க. கொட்டையோட வெட்டாதரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழம். எங்க அடுத்த வண்டி வந்துட்டு போகுது. போனேன் நல்லா தெருக்கி எடுக்க வேண்டிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டா. உருண்டு வந்தெல்லாம் எவ்வளோ இங்கே வாரம் பெருக்கிற வெட்டி. அருவா போடு, கீழே போடு. அதில் போடு. ஓகே ஓகே அருவா போட்டாச்சு. மெதுவும் இறங்கி வா. ரைட். இங்கே பாருங்க எவ்வளோ வாங்க வெட்டி போட்டுருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டை கொஞ்சம் நஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி முங்கு இருக்குது. ஓ அதான்டா 1-2 தண்ணி முங்கு கிடக்கு இருக்காடா. சரி இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. எடுத்துட்டேன்டா. அது இறங்கிட்டேன். வா வாடா வாடா வாடா. பின்னாடி இறங்கடா. ஊனி தெரிய மாட்டேங்குது. சொல்லு வெட்டிட்டு இறங்க. என்ன சொல்கிறா? வெட்டிட்டு இறங்கியாச்சு. அந்த மட்டை சுற்றிக்கிட்டு போய் சட்டு வெட்டி கொடு. முதல்ல அவனை வெட்டி கொடுறா. ஏறின ஆளுக்கு வெட்டி கொடுறா. அங்கே பேசுகிற டக்குன்னு பேசுகிறா. நீ வெட்டு நமக்கு யாருங்க சூப்பர் நொங்கு. நீ குடிக்க. நீ குடி. எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கு. ஜாதி மக்களை வேறு லெவலில் இருக்குது. இந்த நகர் தண்ணி நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெட்டா வெட்டி குடிங்கடா.
வெட்டியாண்ணா ஆன் பண்ணுறதுக்குள்ளே வெட்டிட்டேன். ஜாதக மக்களை பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு அரை பதமாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் போச்சுன்னா வந்து இதுவும் முற்றி கொட்டையாயிரும். அப்புறம் சாப்பிட முடியாத கண்டிஷனுக்கு போயிடும். அதுக்கு சாப்பிடலாமியா? பழம் தானே சாப்பிட்லாம். இந்த இது நுற்றிருச்சுன்னா இது கொட்டை சாப்பிட முடியாதுல்ல. இங்கே வரங்க இது பார்த்திங்கன்னா தண்ணி நொங்கு சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி நாங்கள் நிறையா நொங்கு வீடியோ போட்டிருப்போம். இது எதுக்காண்டி போகிறோம்னா இதே நம்மளுடைய நொங்கு வீடியோ கடைசி நொங்கு. இதுக்கப்புறம் வந்து எங்கேயும் பார்த்திங்கன்னா வெட்ட முடியாது. எங்கே போட்டு போகிறோம் முடிஞ்சிருச்சு. உங்கள் ஊரில் இந்த சீசன் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் மொத்தம் எவ்வளோ நொங்கு வெட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா தண்ணி நொங்கு, மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டையாயிடுச்சு. பாருங்க கடுக்காய். இது பாருங்க கடுக்காய் இல்லை கடுக்காய். இங்கே பாருங்க இப்படி இருக்குது. இதெல்லாம் குடிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நாளாக விட்டுருந்தால் பழமாக இருக்கும். எல்லாமே ஒரே மரம்லாம் வெட்டி கீழே இறக்குனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொட்டை மாதிரி தெரியுது. பாருங்கன்னா ஃபுல்லாக சேதரை கிடக்கு ஓடிடுச்சு. இந்த பாருங்க கண்ணு வரைக்கும் மொங்கா கிடக்கு பாருங்க. இதோ அங்கிட்டலாம் பாருங்கள் எவ்வளோ ஓடிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டினோம்னா அருமையாக இருந்திருக்கான், சூப்பராக இருந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி 1-2 தான் நல்லா இருக்கு. இந்த வர அடக்கு ஒன்று அந்த அடக்கு வர்றா. அப்புறம் என்ன பண்ணுவான் வீட்டுக்கா என்ன எப்படி பிடிக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி விளாக். இவனுக்காண்டி தான் இந்த வீடியோ. நீங்கள் கேட்டுங்கிறக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். தக்காளிக்காண்டி ஒரு வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய். பாய் சொல்லுங்கள் எல்லோரும். பாய் 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 டாடா பாய். வச்சுடா வாங்கி.